மன்ற முற்றுகை போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் ஓட்டுநர்கள் போராட்டம் ஓட்டுநர்கள் போராட்டம் கோட்டையை நோக்கி போராட்டம் கோட்டையை நோக்கி போராட்டம் கோட்டையை நோக்கி போராட்டம் கோட்டையை நோக்கி போராட்டம் வெள்ளட்டும் 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 ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் சிறக்கட்டும் 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 ஓட்டுநர் கோரிக்கை வெள்ளட்டும் ஓட்டுநர் கோரிக்கை வெள்ளட்டும் சிறக்கட்டும் 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 ஓட்டுநர் கோரிக்கை சிறக்கட்டும் ஓட்டுநர் கோரிக்கை சிறக்கட்டும் தமிழக அரசு 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 ஆட்டோ மீட்டர் கட்டணம் ஆட்டோ மீட்டர் கட்டணம் ஆட்டோ உயர்த்திடு உயர்த்திடு வழங்கிடு 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 மேக்சிக்க வாகனங்களுக்கு சீட் பர்மிட்டை வழங்கிடு 2025 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் கட்டணங்கள் ஏற்றாமல் இருக்கின்றது. ஒரு வருடத்துக்கு ₹1 என்று ஏற்றினாலும் நமக்கு 25 ரூபாய் கிலோமீட்டருக்கு கிடைத்திருக்கும். ஆனால் இந்த ஓலா, ஊபர், ராபிடோ இது போன்ற ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஆப்புகள் எல்லாம் ஒரு கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு ஆப்பும் ஒவ்வொரு விதமான ரேட்டுகளை போட்டுக் கொண்டிருக்கிறது. இது அரசாங்கத்துக்கு தெரிந்திருந்தும் அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். 2013 அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சம்பளம் வாங்கினார்கள், இப்போது என்ன சம்பளம் வாங்குகிறார்கள், அந்த 2013 தங்கத்தினுடைய விலை என்னவாக இருந்தது, இப்பொழுது என்ன விலை இருக்கிறது. ஆனால் அப்பொழுதும் அந்த ஆட்டோக்காரர்கள் அந்த தங்கத்தை வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்பொழுதும் அவர்கள் வாங்குகிறார்கள். ஆனால் அவர் அந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய நேரத்தில் அந்த இறைவனுடைய கிருபையினால் வாங்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது கண்டிப்பா நீங்க போக்குவரத்து மானியத்தை வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். நாங்க ஒன்றும் அதிகமா கேட்கல. எங்களோட விஷயம் ஆட்டோ கட்டணம் மாற்றம் செய்யப்படும். அதுமாதிரி இந்த பைக் டாக்ஸியை ரெகுலேஷன் பண்ணுங்க. ஒண்ணு டீ போடாது. எங்களை மாதிரி நாங்க ஆட்டோவுக்கு என்ன பண்றோம், எஃப்சி வச்சிருக்கோம், இன்சூரன்ஸ் வச்சிருக்கோம், பர்மிட் வச்சிருக்கோம், கிரீன் டாக்ஸ் வச்சிருக்கோம், போலீஸ் வச்சிருக்கோம். இவ்வளவு விஷயம் இருக்கு. இன்சூரன்ஸ் 5000 10,000 போடுறோம். பைக் டாக்ஸி என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. மற்ற மாநிலத்துல தடை செய்யறாங்க, ஒரு சில மாநிலத்தில் முறைப்படுத்துறாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிவிடு. அப்ப முறைப்படுத்தும் போது அவங்களுக்கு கஷ்டம் தெரியுமா தெரியாதா? போராட்டம் இது வெல்லட்டும். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஸ்டிக்கர் மட்டும் தமிழக அரசு மீட்டர் கட்டண முயற்சி கேட்டு மீட்டர் கட்டண முயற்சி கேட்டு கொள்ளடிக்கிறாங்க. ஆனா அரசாங்கத்துக்கு எதாவது பதவிகளை மட்டும் வந்து பதவி எவ்வளவு ஏற்றிக்கலாம் வருகின்ற பொருள் நீ கட்டி வேணாம் வரும். நாம தான் பார்த்து ஏற்றிய போய் இருக்குமே. எப்ப வந்தாலும் பார்த்தீங்கன்னா பிளாட்டி போடலாம். ஏன்னா கட்சி ஆட்டோ வீட்டில் கட்டணம் என்னாச்சு 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 தமிழக அரசு திமுக அரசு தமிழக அரசு திமுக அரசு தமிழக அரசு திமுக அரசு போக்குவரத்து துறையே என்னாச்சு என்னாச்சு. அந்த சட்டமன்ற தேர்தல் என்பது உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டும். இல்லை என்று சொன்னால்
சொன்னால் இந்த ஆட்டோ ஓட்டுநர் பொதுநல சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய குடும்பத்தை கணக்கிட்டு கொள்ளுங்கள். எத்தனை ஓட்டுகள் இருக்கின்றன கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டால் நாளை உங்களுடைய சட்டமன்றம் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறார் என்பதாக சொன்னது உண்மையாகும். இல்லை என்று சொன்னால் அது பொய்யால் ஆக்கப்பட்டுவிடும். நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி இந்த நேரத்தில் இதை பதிவு செய்கிறேன். அடுத்தபடியாக வாழ்வுரிமை தொழிற்சங்கத்தின் தலைவர் ராமகிருஷ்ணன் தோழர் 10 நிமிஷம் பேசினாலும் கோஷப்பட்ட 10 நிமிஷம். அப்படியா பண்றாங்க? சட்டம் போட்டு போறோம், நாங்க ஏன் பேச போறோம்? அந்த தோழர் நாங்க ஓட்டுட்டோம், நாங்க ஓட்டிக்கிறோம், கான்டாக்ட் ஓட்டுறோம், இதுதான் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓலா ஊபர் முக்கியமா தொடர்ந்து பல போராட்டங்கள் பயிராருங்க. இங்க வந்து 9 வருஷத்துக்கு 5 ஒரு அடி வந்து ஆட்சி மாற்றம் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம காட்சி மாற்றம் மாதிரி இருக்கா? இது வந்து மாற்றமே கிடையாது. ஓட்டு போடும் போது ஆட்டோ தேவை, காரு தேவை, லோட்டு தேவை, எல்லா வண்டியும் தேவை. ஏன்னா அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஓட்டுக்கு வாங்கி சேகரிக்கணும். ஆனா நான் போயிட்டு அந்த வாகனம் கொண்டு போறவங்களுடைய அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டணம் நம்ம வந்து கட்டணம் கொடுக்க மாட்டோம். ஒரு வெற்றி நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதை நாம விரட்டி விரட்டி பிடிக்கணும். சோர்ந்து போயிட்டாலோ இல்ல முடியாதுன்னு நினைச்சாலோ அந்த வெற்றிய பிடிக்கவே முடியாது. சோதனைக்கு பின்னால வர சாதனை நம்மளுடையதா இருக்கணும்.